பையா என் பொண்ணு சொல்லிச்சு, நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா நல்ல முன்னேற்றம் தெரியுதா. எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும். அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு. எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொன்ன? அவன் துண்ட போட்டு தாண்டுவான், நான் வேட்டியை போட்டு தாண்டுறேன். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா, உங்க ஆத்தா மேல சத்தியம்மா, இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். இவரை திருத்தவே முடியாது. क्या चाहिए? இங்க பாபுன்னு ஒரு பையன் இருக்கானே, அவனை பார்க்கணும். इधर तो बाबू बाबू कोई नहीं, चले जाओ. நான் பாபுவோட டீச்சர், அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அவன் எனக்கு புள்ள மாதிரி. அவனை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா. जाओ, வெளிய போ சொல்லல. जाओ. நான் ஒரே ஒரு தடவை அவனை பார்த்துட்டு போயிடுறேன். ஒரே இல்லையா? போ. நான் சொல்றது கேளுப்பா. யோ கூட்டா, அவங்கள உள்ள உடியா. ஏய் சோக்கா. என்னையா சோக்கரா சோற ஆக்குறா? அவங்க யார் தெரியுமாயா? என்னை எடுத்து வளர்த்த ஆளாக்குற டீச்சரியா? அவங்கள இப்ப உள்ளார விட போறியா? तू सुनता नहीं? யூ தூ நாய். நாய். யார் நாய் சொல்ற? உன்னை தான் நாய் சொல்றேன். சாரி நாய். நாய். ஏய். तुम्हारी खतरे मारा. बच्चा, क्या कूद करूंगा? கூட்டா, கிட்ட வந்து இருக்காத உன் தோண்டா. என்ன கலாட்டா? ஒண்ணு இல்ல சார். எங்க டீச்சர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார். இந்த குர்கா இருக்கானே, அவன் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறான் சார். ஏண்டா நாயே, உனக்கு யார உள்ள விடுறது யார வெளிய விடுறதுன்னு தெரியாம தின்னுட்டு நிக்கிறிய. இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆட இருக்க முடியும்? வணக்கம் டீச்சர் அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆசிரமத்துல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாபு அவா யார் வந்திருக்கா பாரு, உன் வீடு மாதிரி இருப்பா. டீச்சர் கூட்டு போய் நல்லா கவனி போ. அடே, உன்னை நாயின்னு சொல்லிட்டல்ல. ஆமாடா, நீ நன்றி உள்ள நாயிடா. நீ செஞ்சதுதான் கரெக்ட். அவ முன்னாடி நான் செஞ்சதும் கரெக்ட். இந்தா பக்ஸிஸ் வச்சுக்கோ. தரகொண்டா. என்ன டீச்சர் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அநாத ஆசிரம நிதி சம்பந்தமா செக்ரட்டேரியட்ல ஒரு வேலை இருந்தது. அதை முடிச்சிட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். டீச்சர், இப்ப வெளியில போனானுங்களே மூணு தடி பசங்க. அவனுங்க சாதாரண ஆள் இல்ல, எவனையே முழுங்கியே போடுறவனுங்க. இந்த வீட்டுல பைத்தியம் முடிச்சு லலிதான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்களோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல. இங்க என்ன நடந்ததுன்னா, நீ சொல்ற அந்த லலிதா இப்ப எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க டீச்சர். வாங்க. பாரு லலிதா, யார் வந்திருக்கேன்னு பாரு லலிதா. உன் ஃப்ரெண்ட், நான் தான் உன் ஃப்ரெண்ட் ரேகா வந்திருக்கம்மா. பாருமா, இந்த ஊர் உலகத்துல உனக்கு யாரு வேணாலும் தெரியாம இருக்கலாம், என்ன கூடவா தெரியல. பாருமா. என்ன டீச்சர், என்ன சொல்றீங்க? இவங்க உங்க ஃப்ரெண்டா? இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர். சொல்றப்பா, சொல்லு. எனக்கும் இவளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை விட இவளுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்றப்பா, இவ வேற யாரும் இல்ல, இவதான் உன்னை பெத்தெடுத்த தாய். என்ன டீச்சர் சொல்றீங்க? இவங்கதான் அம்மாவா? இவங்கதான் என்ன பெத்த அம்மாவா? இதை ஏன் டீச்சர் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? என்ன பெத்த தாயவனை இத்தனை நாள் யாரோ நினைச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு ஆரோட பாடி தாளாட்டின என் தாயவனை புரிஞ்சுக்காம இருந்த. அட கடவுளே. ஏன் டீச்சர், இவங்கதான் என் அம்மானா எங்க அப்பா யாரு? அவரு எங்க இருக்காரு? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் மிலிட்டரியில ஒண்ணா வேலை பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லையோரத்துல காஷ்மீர் பகுதியில நாங்க இருந்தோம். மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருந்தவங்களே நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்ததுனால நானும் உங்க அம்மாவும் ரொம்ப அந்யோன்யமா பழகணும், உயிர் தோழிகளானோம்.
அப்ப நீ கை குழந்தை. உங்க அம்மாவுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவோட சித்தியாலையும் அவங்க பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு அடிக்கடி ஆபத்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் தீவிரவாத கும்பலை பிடிக்கணுங்கிறதுக்காக அந்நிய நாட்டு படையோட மோத வேண்டியிருந்தது. அந்த தாக்குதல்ல உங்க அப்பாவை பழைய கைதியா அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்கிற அதிர்ச்சியான செய்திதான் எனக்கு கிடைச்சது. கணவனை பறி கொடுத்துட்டு நூல இருந்த காத்தாடியா இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் உங்க அம்மா தான் ஆறுதலா இருந்தா. அப்படி இருந்த சமயத்துல என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த நாள் இது ரெண்டு சட்டையும் ஒரே கலர்ல இருக்கு. உங்க குழந்தை என் குழந்தைன்னு இன்னைக்குமே பாகுபாடு கிடையாது. வா சதீஷ். வாடா பாபு. டேய் பாபு, உங்க அம்மா கில்லாடி தாண்டா. ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல சட்டை எடுத்துட்டாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் பண்றப்போ பொண்ணா எப்படி இருக்க போறாங்களோ. டீச்சர், அங்கேயும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? ட்வின்ஸ், ரெட்ட குழந்தையா பிறந்த பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவேன். என்ன ஹெலிகாப்டர் கிட்ட கேக்குது? அந்த கொலைகார கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒன்ன ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஓடல, என் கையில குழந்தையா இருந்த ஒன்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடல. போலீஸ்ல புகார் கொடுத்திருப்பேன். ஆனா அதையும் மீறி குழந்தையா இருந்த ஒன்ன அந்த பாவிங்க கொன்னுட்டா. என்ன பண்றதுன்னு தான் வேணான்னு விட்டுட்டேன். நான் பெத்த குழந்தைய தான் பறி கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் என் தோழி பெத்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிற வெறியில அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். நான் தான் லலிதாவோட தோழி. அவ குழந்தைதான் என்கிட்ட வளருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க உன்ன ஆபத்து தொடர்ந்துகிட்டே இருக்குமோ நினைச்சு அவங்க கண்காணாத இடத்துக்கு போய் உன்ன ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்தேன். அங்கேயே நானும் ஒரு டீச்சர் ஆனேன். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பல விதத்துல தேடி பார்த்தேன். ஆனா இன்னைக்குதான் விதி உங்க அம்மாவை இப்படி ஒரு குளத்துல பார்க்க வச்சிருச்சு. எந்த சண்டாளங்க பார்வையில நீ படக்கூடாதுன்னு உன்னை கஷ்டப்பட்டு கண்ணும் கருத்துமா வளர்த்தேனோ, கடைசியா அந்த பாவிங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேப்பா. வா, முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்போம். வா. என்ன டீச்சர், நீங்களே எப்படி புரியாம பேசுறீங்க? நம்ம புகார கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கொடுக்கணும். ஆனா இவங்க நினைச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷனே இங்க வரும் டீச்சர். சுருக்கமா சொல்ல போனா சில காக்கி சட்டைங்களா இங்க வந்துதான் கை நினைக்குது. சட்டமே உங்களுக்கு சல்யூட் அடிக்குது. இந்த யமதாதங்க நினைச்சா அந்த யமங்கிட்டே எஸ்டிடி போட்டு பேசுவாங்க டீச்சர். இப்படிப்பட்ட இடத்துல உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிப்பா போக முடியும்? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். இப்படி
அம்மா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி டீச்சர் வருவேன்? இப்ப வராம எப்பத்தான் வர போற? இங்க இருந்தா அவருக்கு ஆபத்து இல்லையா? வெளியில போனா மட்டும் ஆபத்து வராதானே? ஆபத்து வரணும்னு நினைச்சா எங்க வேணாலும் வரும் டீச்சர். உயிர் போகணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் போகும் டீச்சர். தோட்டத்துல இருக்க புல்லு தடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, துப்பாக்கில இருக்க புல்லட்டே சுட்டும் அதுல பொழைச்சவங்களும் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாபு சொல்ல மாட்டான், சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 3 தடியனுங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சின்ன பையனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்களா டீச்சர்? உருவத்துல யானை என்னவோ பெருசு, எறும்பு என்னவோ சிறுசு. அதே சமயத்துல அந்த யானை காதுக்குள்ளார அந்த எறும்பு பூந்துட்டா வலிக்கிறது யானைக்குதான், எறும்புக்கு இல்ல. அத போல முள்ளால எடுப்பேன், எதையும் காட்டிக்காம இங்கேயே இருப்பேன், கூட இருந்தே குழி பறிப்பேன், அந்த பாவிகளை பழித்தீப்பேன். இப்போதைக்கு நீங்க ஊருக்கு போங்க டீச்சர். இங்க நடந்தது எதையும் வெளியில சொல்லாதீங்க. இதுக்கு மேல எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? கவலைப்படாத பாபு, என் தலையே போனாலும் சரி, இந்த உடலை விட்டு உயிர் தான் போகும். இந்த உண்மை வெளியே போகாது. பாபு யுவாயா, நீ எங்க பெரியயோட ஒரே பேரை, இந்த சொத்துக்கள்லாம் ஒரே வாரிசு. உங்க குடும்பத்துக்காக என் குடும்பம் செருப்பா தேய்மையா. நீ போய்யா. ரொம்ப நன்றிண்ண. வரும் பாபு. அம்மா, அம்மா, நான் தான் உன் புள்ள. என்ன பாருமா அம்மா, என்ன பாருமா. அடக்கடவுளே, இத்தனை நாளா எனக்கு அம்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அம்மா இருந்தும் இப்படியா இருக்கணும்? மானி மறி கொழுந்தே மயிலிறகே, தேனி தென்மண்டலத்து ராஜவிளக்கே. மானி மறி கொழுந்தே மயிலிறகே, தேனி தென்மண்டலத்து ராஜவிளக்கே. பொன்னே போற்றி வளர்த்த தமிழே, கண்ணே கண்ணம் குழியும் அமுதே. தாய் சுமந்த செங்கமலம், கால் முளைச்ச நந்தவனம். என் பச்சைமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. மல்லிகையை நான் எடுத்து மண் மீது தூவி வைத்தேன், ரோசா நடந்து போக, ஏன் ராசா நடந்து போக, ஏன் ரோசா ஏன் ராசா. தொட்டில் சத்தம் கொடுத்த மகனே, உன் தூக்கத்தை கலச்சுத மகனே. தென்றல் வந்து வேர்க்குத மகனே, உன் தேகம் தான் சுடுகுத மகனே. சக்கரணி தூங்கையிலே இக்களந்தான் மொய்க்குமையா. அக்கறையாய் தாயிருந்து விசுரையிலே ஓடுமையா. என் பச்சைமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ.